அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. டான் பிக்சர்ஸ் தயாரிப்பில் தனுஷ் இயக்கி நடிக்கும் இட்லி கடை அக்டோபர் 1 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். சென்னை திருவல்லிக்கேணிக்கு அருகே உள்ள லாயர்ஸ் ரோட்டைச் சேர்ந்தவர் அஜீஸ். 25 வயதான இவர் தனியார் வங்கி ஒன்றில் ஊழியராக பணியாற்றி வருகிறார். இதே வங்கியில் அஜீஸின் உறவினரான சம்சுதீன், சென்னை கொளத்தூரைச் சேர்ந்த ரிஷி, தீபக் மற்றும் ஆவடி பட்டாபிராம் பகுதியைச் சேர்ந்த மோகன் ஆகியோர் ஒன்றாக பணியாற்றி வந்துள்ளனர். இதனிடையே ஆயுத பூஜை, விஜயதசமியின் தொடர் விடுமுறை காரணமாக நண்பர்கள் அனைவரும் மூணாருக்கு சுற்றுலா செல்ல முடிவெடுத்தனர். அதன்படி கடந்த 2ஆம் தேதி அதிகாலை 4:30 மணியளவில் இவர்கள் 5 பேரும் அஜீஸுக்கு சொந்தமான ஹூண்டாய் வெர்னா காரில் சென்னையிலிருந்து புறப்பட்டனர். அப்போது அந்த காரை அஜீஸ் தான் ஓட்டி வந்துள்ளார். இவர்கள் அனைவரும் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சென்றபோது திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து கார் சாலையோர தடுப்பு மீது பாய்ந்து முன்னால் சென்ற லாரியின் பின்பக்கத்தில் மோதி தலைக்குப்புற கவிழ்ந்துள்ளது. இதில் அஜீஸின் உறவினர் சம்சுதீன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். மேலும் விபத்தில் உயிர் தப்பிய அஜீஸ் உடனடியாக காரிலிருந்து வெளியேறி நண்பர்களை மீட்க முயன்றுள்ளார். அப்போது பொதுமக்கள் உதவியுடன் பின்னிருக்கையில் அமர்ந்திருந்த தீபக் மட்டும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டார். மற்றவர்களை மீட்க முயற்சித்த போது திடீரென வாகனத்தில் பற்றிய தீ கார் முழுவதும் மலமளவென பரவியுள்ளது. அப்போது தீயின் தாக்கம் அதிகமாக இருந்ததால் காரில் மயங்கி கிடந்த ரிஷி, மோகன்ராஜ் ஆகிய இருவரையும் மீட்க முடியவில்லை. இதனால் நண்பர்கள் மற்றும் பொதுமக்கள் முன்னிலையில் அவர்கள் இருவரும் உடல் கருகி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். தொடர்ந்து இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்த விக்கிரவாண்டி போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று தீபக் மற்றும் அஜீஸ் ஆகியோரை சிகிச்சைக்காக முண்டியம்பாக்கத்தில் உள்ள விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நண்பர்கள் மூணாருக்கு சுற்றுலா சென்றபோது கார் விபத்தில் சிக்கி 3 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.